ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து பெங்களூர்ல வந்து ஒரு மினி நாராயணியம் சத் சங்கத்துல வந்து நாங்க எல்லாருமே வந்து இருக்கோம். சோ என்ன எனக்கு தோணித்துன்னா, நாராயணியம் எல்லாருமே படிச்சுட்டு இருக்கோம். பட் எல்லாருக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருந்திருக்கும். ஏதோ ஒரு மூலியமா நம்மளுக்கு வந்து சும்மாலாம் வந்து கிடைச்சிடாது இந்த அனுகிரகம். அதுலயுமே நாராயணியம் வந்து அட்வான்ஸ்டு சான்ஸ்கிரிட்னு சொல்லுவா. அது வந்து படிக்க கத்துக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா போக போக ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் நாராயணியத்தோட வந்து ஒரு அழகே. சோ அதனால எனக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் நடந்திருக்கு. பட் அது வந்து இன்னொரு நாளைக்கு. இன்னைக்கு வந்து என் கூட வந்து ஹேமாக்கா இருக்கா, கிருஷ்ணா டிவோட்டி. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட டாட்டூலாம் நீங்க காமிக்கணும் எல்லாருக்கும். பயங்கரமான கிருஷ்ணா டிவோட்டி. சோ இவாளுக்கு வந்து எப்படி வந்து நாராயணியம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி நீங்க எப்போ வந்து நாராயணியம் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? நாராயணியம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு விளையாட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2018 இருக்கும். ஸோ நாராயணியம் நாங்கள் குருவாயூர் போயிருந்தேன். அப்போ கொஞ்சம் பேரெல்லாம் உட்காந்து அங்கே படிச்சுட்டு இருந்தோம். இது என்ன படிக்கிறாம ஒரு குதூகலம். அதை பார்த்துட்டு சரி நாராயணியம் அப்படின்னு ஆட்டுக்கு வந்து கூகுள் எல்லாம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணினேன். அப்படி விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணது. யாரு அது திறந்து பார்த்தோன்னு ஒரே அப்படியே பிரமிப்பா போயிடுச்சு. எப்படி படிச்சு முடிக்கிறது, இது எங்கேயும் தொடங்குறது தெரியும் அப்படின்ட்டு. அதுக்குள்ள என்னோட கசின் வந்து டான்சானியால இருக்கா. அவகிட்ட சும்மா அப்படி பேசி நின்றோன்னு சொன்னா, நான் சொல்லி கொடுக்குறேன்னா நம்ம 2 பேருமா கத்துக்கலாம் அப்படின்னு. அப்படி வாட்ஸ்அப் கால்ல ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் வாட்ஸ்அப் கால்ல அப்படி 100 தசனம் வரைக்கும் 2 பேருமா சேர்ந்து சொல்லி இது பண்ணினோம். அதுக்கப்புறம் 2018 ஸ்டார்ட் பண்ணது. 2000 அந்த டைம்ல நிறைய எங்களுக்கு பிசினஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வீட்டுல நான் ஓடிட்டு இருந்தது. அதுக்கு இடையில இதையும் விடாம படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமா இருந்த நடுவுல விட்டுடலாமா கூட ஓடிட்டு ஒரு ஸ்டேஜ்ல என்னடா இது ஒரே கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் விடாம படிச்சு அது 100 லட்சம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து எழுதலாம்னு தோணுது. அதுவும் உன்னோட போஸ்ட் பார்த்து தான். ஏன்னா நீ வந்து நாராயணியம் டேக்கு வந்து டெய்லி ஒரு தசகம் அப்படின்னு இல்லையா. அப்ப அந்த டெய்லி தசகத்தை படிச்சு ஒரு ரெஜிஸ்டர்ல அந்த தசகத்தை எழுதுவேன். சோ அதை எழுதி 100 தசகம் எழுதி முடிச்சுட்டேன். ரெஜிஸ்டர்ல எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை குருவாயூர்ல சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது ஆசை. சரி அதே தூக்கிட்டு குருவாயூருக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி போய் அங்க பாலக்காடுல ஸ்டே பண்ணோம். அன்னைக்கு நைட்டு எங்க அக்காரோட அண்ணா இருக்காங்க, அவத்துல இருந்துட்டு அடுத்த நாளைக்கு காலம்பரை சீக்கிரமா கிளம்பி போலாம். 3 hours ஆகும் இல்லையா பாலக்காடுல. அப்படி கிளம்பி போனா ஒரே மழை, ஃபுல் மழை. அங்க ரோட்ல மரம் விழுந்து அந்த ரோடு போகாதுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்குது. சரி ஏதோ ஒரு சந்ததி திரும்பிட்டோம். அது ரோடு கிடையாது, ஒரே வயலா இருக்கு. ஒரு சின்ன ஒரு பாதை, நடப்பாதை, அவ்வளவுதான். அதுக்குள்ள வண்டி தூக்கின்னு போயாச்சு. முன்னாடி ஏதோ வண்டி போச்சுன்னு நாங்களும் அதுல திரும்பிட்டோம். ஆனா அந்த ரோடு குருவாயூருக்கெல்லாம் போகாது, அது எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்படி முன்னாடி பார்த்து போன வண்டிகளும் காணும். ஐயோ இது எங்க வந்துட்டோமே, யாரும் வழி கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. கொஞ்ச தூரம் போனோம்னா அந்த இருக்கிற இத்தனோன்னு வழியில ஒரு ஓரத்துல ஒரு டஸ்டர் நிற்கிறது. அந்த டஸ்டருக்குள்ள டிரைவர் கிட்ட யாரோ பேசிட்டு இருக்கா. சரி பேசிட்டு இருக்கா, அவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட போய் நிறுத்தினோன்னு நாங்க போய் நிறுத்தினோம். அந்த பேசிட்டு இருந்தவன் சரி காணாமட்டு போயிட்டான். அந்த கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அது எண்ட் ஆச்சா என்ன ஒண்ணுமே தெரியல. காணான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போனான். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் சீட்ல இருந்தா அவங்ககிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி குருவாயூருக்கு போகுமா, இந்த ரோட் போகுமான்னு கேட்டோன்னா அவங்களுக்கு எங்க போனோம், அங்க குருவாயூர் கோவிலுக்கு போறோம். சரி என்ன ஃபாலோ பண்ணுங்க, எங்களுக்கு வழிகாட்ட நின்ன மாதிரி அங்க நின்று ஃபாலோ பண்ண அப்படின்னா சரி அவ பின்னாடி போனோம். போய் கொஞ்ச தூரம் போறதுக்குள்ள என் கையில எப்பவுமே நான் ஊருக்கு போனேன்னா கிருஷ்ணனை தூக்கின்னு போவேன். எங்க ஆத்து லட்டுவை தூக்கின்னு போவேன். அவன் கையில இருந்தான். அப்புறம் நாராயணன் புக்கு இருந்தது, ரெஜிஸ்டர் இருந்து அதுதானே வேலையை உட்காந்துருந்தேன். போனோம், கொஞ்ச தூரம் போனோம். அவன் பின்னாடியே போனோம். ஒரு இடம் வந்தோடனே நிறுத்திட்டு வண்டியை கொஞ்சம் நிறுத்திட்டு அவன் அங்கே இறங்கி நின்றுட்டு இருந்தான். அப்படியே சின்ன பையன், ஒரு 10-20 வயசு இருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ லட்சணமா இருந்தான். அப்புறம் இந்த மாதிரி இதே ரோட்ல நேரா போவோம் மெயின் ரோட் வரைக்கும். அந்த மெயின் ரோடு வந்து பைபாஸ் குருவாயூர், நேரா அதில் போயிடுவோம் அப்படின்னு சொன்னோம். அப்படி சொல்லி நாங்க திரும்பி பாக்குறோம். எங்கன்னு பார்த்தோம்னாக்கா அவன் வண்டியும் காணும், அவனையும் காணும். எங்களுக்கு தெரிஞ்சது விஷ்ணு கஷேத்திரம், அவ்வளவுதான் தெரிஞ்சதாங்க. ஒரு சின்ன கோவில்.
அதனோட போர்டு மட்டும்தான் தெரிஞ்சு ஆளையும் காணும் வண்டியும் காணும். அந்த ரோட்ல போனோம், குருவாயூருக்கு போய் சேர்ந்துட்டோம். போய் சேர்ந்து அந்த புக்கை சமர்ப்பிக்கணும். அதனால எங்க வைக்கிறது எங்க கொடுக்கறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் போனோம், கொஞ்சம் தூரம் போனோம். இதுல அந்த கியூல வெயிட் பண்ணோம். உள்ள போனா அந்த குருவாயூர்ல ஒரு வாட்டி ஒரு இடத்துல தரிசனம் கொடுப்பா. சிலப்போ அந்த இதுக்கு பின்னாடில இருந்து கொடுப்பா. சில சமயத்துல சோபானத்துக்கிட்ட கொடுப்பா. அன்னைக்கு போனோமா சோபானத்துக்கிட்டே தரிசனம். அவரோட இதுலயே வச்சுட்டேன், சோபானத்திலேயே அந்த புக்கை வச்சுட்டு வந்துட்டேன். வந்து அடுத்து பெங்களூர்ல வந்து ஒரு வாரத்துக்கெல்லாம் என்னோட பழைய ஆபீஸ்ல கால் வந்து நீ வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு. சரி, ஒரு 1 monthல திருப்பி கூப்பிட்டா. ஹெச்ஓடி கஸ்டமர் கேர் ஹெல்ப் பண்றதுக்கு என்ன கூப்பிட்டா. போய் சேர்ந்து போனேன். உனக்கு இன்டர்வியூ எல்லாம் வேண்டாம், உனக்கு கம்பெனியோட ஈத்தோஸ் தெரியும், நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்னைக்கு ஜாயின் பண்றது? ஜாயின் பண்ணேன் மார்ச் 2019 ஜாயின் பண்ணேன். அப்ப நம்மளுக்கு கோவிட் வருதுன்னா ஒன்றும் தெரியாது. அதனால அவருக்கு தெரியும் கோவிட் வந்தா இந்த தெருவில் போக போறது, வேலையை கொடுத்துட்டார். நான் வேலையை மார்ச்ல ஜாயின் பண்ணேன். 2020 கோவிட் வந்து பிசினஸ் பார்த்து போச்சு. அதனால வேலைக்கு போனேன்னா வீட்டில் வருமானம் இருந்தது. ஸோ ஒரு 2-3 years அங்கேருந்து படிப்படியா ஒரே நோ லுக்கிங் பேக். இப்போ எதுவுமே யோசனை பண்றது இல்லை. எங்க நாராயணியமா போயிட வேண்டியது, நாராயணம் படிச்சுக்க வேண்டியது, அவ்வளவுதான். பாக்கி எல்லாம் அவங்க பார்த்துக்கணும். இப்போ எதுக்குமே கவலைப்படுறது இல்லை. ஐ ரிமெம்பர் 2020 நான் கோவிட்ல வந்து நாராயணியம் ஏகாதசிக்கு வந்து பண்ணும்போது வந்தா ஒரு தடவை. இவ வந்து சொல்றதுக்கு கரெக்டா தெரிய கூட தெரியாது எனக்கு. அப்ப இவ வந்து டிஃபரெண்டான ராகத்துல வந்து சொன்னா. படிக்கும்போது அப்ப வந்து நான் வந்து அப்பைக்கு இப்ப வந்து அவ வந்து எங்கேயோ போயிட்டா, அப்பதான் கத்துண்டா. சோ இன்னைக்கு அதை விடாம அதுதான் வந்து நாராயணத்துல உங்களுக்கு வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடும். அவ சொல்றா பாருங்க, ஹேமாக்கா இஸ் வெரி ரெகுலர். என்னோட வீடியோஸ பாக்குற வாழ்க்கலாம் எங்க நடந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் தட் அவளுக்கு ஏதோ அன்னைக்கு முடியல அப்படின்னா மட்டும்தான் வந்து வராம இருப்பாளே தவிர மத்த எல்லாத்துக்கும் வந்துருவா. அடிக்கடி ஓடி போய் அவனை ஒருத்த கூட்டின்னு போய் வழி காமிச்சிருக்கானே அவனை போய் 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 பார்த்துட்டு வந்துருவா. சோ நாராயணியம் எப்படி வந்து அவளோட லைஃப்ல வந்து பாசிட்டிவா வந்து இல்லாம பகவான் கூடவே இருந்து கை பிடிச்சுன்னு போறான். அதுதான் வந்து அதோட இது. சோ நிறைய பேர் அதை வந்து வேற ஏதாவது சொல்ல மாட்டாங்க. அதான் நாராயணியம் வந்து படிச்சதுக்கு அப்புறம் அத நன்னா படிக்கிறதுக்கு வேண்டி அவளே வழிகாட்டுவான். நான் வந்து அத மீனிங் எல்லாம் கத்துண்டு அதுக்கு ஒரு மைல்பிலின்னு ஒரு யூடியூப்ல ஒரு சேனல்ல போட்டு ஒரு தசகமா அது நானும் கத்துண்டு மீனிங்க இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்தா இங்கிலீஷ், அதாவது தமிழ் இதெல்லாம் தெரியாதவா இங்கிலீஷ் கராடம் கத்துக்கிட்டுமேன்னு அப்படின்னு அது ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு டைம் இருக்காது, சாட்டர்டே சண்டே தான் கிடைக்கும், சரி கத்துக்கிறேன்னு அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்படி சொல்லி அதாவது நம்மள வந்து அது அவ்வளவு தரோ பண்றதுக்கு வாய்ப்பு அவனாவே இது பண்ணி அதான் அவனோட கால்குலேஷன் உங்க மூலியமா பாருங்க இப்போ நிறைய பேர் கத்துக்கிறாங்க. அதனால அப்படி ஒரு இது அவனே அமைச்சு கொடுத்துருவான். நம்ம எதுவுமே கேட்கவும் தேவையில்லை, எதுவும் இது பண்ண. இப்போ எதுக்குமே நான் இப்ப இருந்த மாதிரி ஆள் கிடையாது. ரொம்ப கவலைப்படுவேன் எல்லாத்துக்கும். இப்போ எதுக்குமே ஒரு கவலையும் கிடையாது. நான் நாராயணி அடுத்து படிச்சா போறோம், பாக்கி எல்லாம் எவ்ரிதிங் will fall in place like a puzzle. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சோ இந்த வீடியோ இதுக்காக தான் பண்ணோம். நான் இனிமே கத்துக்கிறவாலும் இதை பார்த்து வந்து கத்துக்கணும்ன்ற ஒரு இது ஆசை வரணும். அண்ட் முன்னாடி பாராயணம் பண்ணிட்டு இருக்காலும் விட்டுறக்கூடாது. நம்ம சில நாள் விட்டுறோம். அதனாலதான் இந்த ராமாயணம் தசகம் இந்த மாசம் ஃபுல்லா படிக்கணும், கஜேந்திர மோட்சம் வந்து டெய்லி படிக்கணும், இல்ல வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாள டெய்லி 1 தசகம் ஆரம்பிச்சிடுவோம். சோ அதெல்லாம் எதுக்காக பண்றது? ஏதோ ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். டெய்லி அந்த பகவானுக்கு ஒரு தேங்க் பண்ணி நம்ம ஏதோ ஒரு தசகத்தை எடுத்து பண்ணும்போது நம்மள கண்டிப்பா வந்து அது வந்து காக்கும். நம்ம மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலியும் காக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ராதே கிருஷ்ணா.